திருவாரூரில் இயேசு கிறிஸ்து பிறப்பு விழா கொண்டாட்டம். கிறிஸ்துமஸ் தாத்தா பேரணி, கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. திமுக கூட்டணி கட்சியினர் அனைத்து மதத்தினர் கிறிஸ்தவர்களுடன் கேக் வெட்டி வெகு விமர்சையாக கொண்டாடினர். திருவாரூர் மாவட்ட திருச்சபை ஊழியர் ஐக்கியம் சார்பில் கிறிஸ்துவ நல்லெண்ணெய் இயக்கம் மற்றும் IPCM இணைந்து நடத்தும் இயேசு கிறிஸ்து பிறப்பு விழா திருச்சபை போதகர் நத்தானியேல் கிருபை தலைமையில் நடைபெற்றது. இதில் போதகர்கள் மைக்கேல் தாஸ், மாதவன் மற்றும் திமுக நகர செயலாளர் வாரை பிரகாஷ், ஒன்றிய செயலாளர் புலிவனம் தேவா, முன்னாள் MLA அசோகன், விடுதலை சிறுத்தைகள் கட்சி மண்டல செயலாளர் ND இடிமுரசு, துணை செயலாளர் மகேந்திரன், வேலுடையார் பள்ளி தியாகபாரி, நகர்மன்ற உறுப்பினர் வரதராஜன், சிறுபான்மையினர் அணியினர் தாஜிதீன், செபாஸ்ரோலி உட்பட 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இந்த கிறிஸ்துமஸ் விழா தொடக்கமாக திருவாரூர் ரயில் நிலையத்திலிருந்து கிறிஸ்துமஸ் தாத்தா வேடம் அணிந்து சுமார் 300க்கும் மேற்பட்டோர் பேரணியாக முக்கிய வீதி வழியாக வலம் வந்து கீழ வீதியில் விழாமேடை வரை நிறைவடைந்தது. கிறிஸ்துமஸ் விழாவில் அனைத்து மதத்தினரும் கலந்து கொண்டு மத நல்லிணக்கம், நல்லெண்ணங்களை எடுத்துரைக்கும் மார்க்கம் இயேசு கிறிஸ்து பிறந்த கிறிஸ்த மதம் எனவும் தமிழ்நாட்டில் மதத்தால் பிரிவினை செய்வதை திமுக கூட்டணி கட்சிகள் பாதுகாக்கும் என பேசினார். இந்நிகழ்ச்சியில் இயேசு கிறிஸ்து பிறந்ததை கொண்டாடும் விதமாக கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்ற பின்னர் கேக் வெட்டி அனைவருக்கும் வழங்கி மத நல்லிணக்கத்துடன் வெகு விமர்சையாக கொண்டாடினர். போயிட்டு இருக்க ஒரு அம்மா 38 வருஷம் ரத்தப்போக்கினால சிறுபான்மை சமூகத்திற்காக இன்று எவ்வளவோ காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். இன்று வரை அந்த நடிகர் இதுவரை எந்த ஒரு சின்ன கிள்ளுக்கீரையோட கிள்ளிப்பட்டது கிடையாது என்பதை இங்கு மனித நேயமே உயர்ந்ததாக இருக்கிறது. அந்த மனித நேயத்தை பாதுகாப்பவர்களாக நாம் அனைத்து மதத்தினரும் இருக்கின்ற காரணத்தினால்தான் தமிழகம் இந்தியாவிலே ஒரு வளர்ந்த மாநிலமாக இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட சிறுபான்மையின் சார்பாக கிறிஸ்துமஸ் பெருவிழா நடக்க இருக்கின்றது. நீங்கள் அனைவரும் எல்லாமும் மதமாக இருந்தாலும் மார்க்கம் என்று சொன்னால் அது கிறிஸ்தவம்தான் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அவன் மார்க்கமாக இருக்கிறான் என்றால் நன்மைகளை சென்றுகிறான் என்று பொருள். இங்கே திராவிடம் அன்பை போதிக்கிறது, மார்க்சியம் அன்பை போதிக்கிறது, கம்யூனிசம் அன்பை போதிக்கிறது, தமிழ் தேசியம் அன்பை போதிக்கிறது, அம்பேத்கரியம் அன்பை போதிக்கிறது, கிறிஸ்தவம் அன்பை போதிக்கிறது. அதனால்தான் இங்கே அனைவரும் இங்கே அமர்ந்திருக்கிறோம்.